ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரம்யா மெமரிஸ் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்கு அக்கா வீட்டுக்கு போயிருந்தோன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க, அந்த வீடியோ தாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஊருக்கு ஒரு வாரம் நமக்கு லீவு. அதில் அம்மா வீட்டில் ஒரு 4 நாளும் அக்கா வீட்டில் ஒரு 2 நாளும் ஸ்டே பண்ணியிருந்தோம். இது அக்கா வீட்டிலேருந்து கிளம்புற அன்னைக்கு எடுக்கிற வீடியோங்க. பெரியவனுக்கு ஊர்லேருந்து கிளம்ப மனசே இல்லை. ஆனால் சின்னவன் எப்படா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தான். சரின்னு சொல்லி 2 பேரும் ஜூஸ் உள்ளே இருந்துச்சு எடுத்துக்கோங்கன்னு சொன்னோன்னே எடுத்துக்கிட்டாங்க. அக்கா அன்றைக்கி எங்களுக்கு தடபுடலாக சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அக்கா வீட்டுக்கு போனாலே எப்போவுமே ஸ்பெஷல் தான். அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், பார்க்கலாம். அக்காவை வீட்டை சுற்றி நிறைய குட்டீஸ் இருக்காங்கங்க. அவங்க எல்லாரும் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு சின்ன வேலை, அந்த மாங்காயெல்லாம் அக்கா உப்பில் நறுக்கி போட்டிருந்தேன். இதை கொண்டு போய் மேலே மாடியில் வச்சுட்டு வந்தாங்க. சரின்னு சொல்லி நானும் மாடிக்கு வந்தேன். நான் காய போட்டுக்கிட்டு இருந்த கேப்பில் சார் என்ன செய்கிறாருன்னு பாருங்கள். தண்ணியை திருகி விட்டு விளையாடணும். இது டெய்லி அவன் பண்ணுவான். நாங்கள் மாடிக்கு வந்தாலே அன்றைக்கி நான் கை கழுவுறதுக்காக திருவினேன். சார் நானும் கை கழுவுறேன் அப்படின்னு சொல்லி கழுவிக்கிட்டு இருந்தார். பெரியவனுக்கு இப்போ பழகிடுச்சுங்க. அம்மா வீடு அக்கா வீடு அங்கெல்லாம் போயிருக்கிறது அவனுக்கு பிடிச்சிருச்சு. ஆனால் குட்டி பையனுக்கு இன்னும் பழகலை. இதெல்லாம் புதுசாக இருக்குது. அப்படியே போனாலும் நானும் அவன் கூட வரணும்னு எதிர்பார்க்குறேன். அக்கா வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப மரங்கள்லாம் வச்சுருக்காங்கங்க. கொய்யா மரம். இந்த மரத்தில் இந்த டைம் அவ்வளோ பிஞ்சு பார்த்துக்கோங்க. எப்போ போனாலும் இந்த கொய்யா மரத்தில் ஒரு காய் விடுறதில் பறித்து சாப்பிட்றது. ஆனால் இந்த டைம் வெறும் பிஞ்சாக இருந்ததுனால சாப்பிட முடியலைங்க. அப்படியே தேக்கு மரம், அப்புறம் முருங்கை இப்படிலாம் வச்சுருக்காங்கங்க அந்த ஓரத்தில். அக்கா வீட்டை சுற்றி எந்த டைமும் நல்லா காற்று சிலு சிலுன்னு வரும். இது முன்னாடி பார்த்திங்கன்னா அரளி, அப்புறம் வாழைக்கன்று, மருதாணி, மாமரம், இது மாதிரி நிறைய மரம் அக்கா வச்சுருக்காங்க. சின்ன நெல்லிக்காய் எல்லாமே வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சீட்டு போட்டு ஒரு கொட்டை மாதிரி இருக்குல்லங்க, அதுவுமே அக்கா அவங்களோடது தான். இது வீட்டுக்கு பின்னாடி இந்த சைடு சும்மா தான் இருக்குது. மரம் மட்டும் வச்சு விட்ருக்காங்க. இது கொல்லைக்கதவு பக்கங்க. அக்கா விறகடுப்பு வச்சுருக்காங்க. அந்த சைடு சாப்பாடு வடிக்கிறது அது மாதிரிலாம் செய்வாங்க. அன்றைக்கி சாப்பாடு மட்டும் வேக வச்சுக்கலான்னு தான் பிளான். ஆனால் நான் தான் இல்லை, குழம்புமே இதில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன். என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி சமைக்கிறதுக்கு தாங்க அக்கா சின்ன வெங்காயம்லாம் நறுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வெள்ளைக்கோழி நின்றுச்சான். அது நான் வந்தால் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்களா. அன்றைக்கி அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. நாட்டுக்கோழி அக்காவே க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. அக்கா தான் சமைச்சாங்க. நாட்டுக்கோழி ரசம் எடுத்துகிட்டு அதில் குழம்பாகவும் வச்சுட்டாங்க. இந்த பின்னாடி விறகடுப்புலேயே போட்டுடலான்னு சொல்லி அது ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. நாங்கள் கிச்சன் சைடு இருக்கும்போது நம்ம குட்டீஸ் பாருங்கள், அக்கா பசங்க 2 பேர், சின்ன அக்கா பையன் ஒருத்தன், நம்ம சார், கவி சார் எல்லோரும் சேர்ந்து ஒரே கலாட்டாங்க. இந்த மாதிரி சண்டை போடுறதும் ஒரு 5 நிமிஷம்தான். அதுக்கப்புறம் ஜாலியாக விளையாடுறது ரொம்ப நேரம் விளையாடுவாங்க. இந்த இதுக்காகவே நாங்கள் போகிறோம், அண்ணன் வீட்டுக்கு போகிறோம், அம்மா வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு பசங்க ஓடியாருவாங்கங்க. அப்படின்னு நாட்டுக்கோழி வச்சு எல்லோரும் உட்காந்து சாப்பிடவும் ஆரம்பித்தாச்சு. அக்கா என்ன வீடியோ எடுக்காத அப்படின்னாங்க. சரி, நான் இன்றைக்கி ஊருக்கு கிளம்பிடுவேன், அப்புறம் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுங்க. அங்கே ஊருக்கு போனதுலேருந்து எனக்கு ஒரு வேலைங்க. சாருங்கெல்லாம் சேர்ந்து குலுக்கு சீட்டு விளையாடுறது, அதுக்கு டோட்டல் போடுறதுக்கு என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருவாங்க பசங்க. என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, எங்களுக்கு இப்போ போட்டே ஆகணும் ரம்யாமா அப்படின்றவாங்க. சரி கொண்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு போட்டு கொடுக்குறதுங்க. அக்கா வீட்டை சுற்றி குட்டீஸ் நிறைய இருக்காங்க, ஜாலியாக இருக்கும். இந்த ஸ்டெப்ஸில் உட்காந்து காலையில் சாயங்காலம் எங்களோட பாதி நேரம் இந்த இடத்துல தாங்க போகும். ஏன்னா இப்படி உட்காந்தோன்னா அக்காவும் கோழி, அதுக்கப்புறம் அந்த மரம், அப்புறம் பசங்க விளையாடுறது எல்லாமே நல்லா பார்க்கலாம். அதனால் மேக்ஸிமம் டைம் அக்கா வீட்டுக்கு போனால் அந்த ஸ்டெப்ஸில் தான் உட்காந்துருப்போம். அப்படியே மரம் எந்தெந்த செடியில் என்னென்ன காய்ச்சிருக்கு, மருதாணி இந்த தடவை பறித்து வச்சோம், அதுவுமே சூப்பராக பிடிச்சிச்சு. அது மாதிரி அக்கா வீட்டில் செம்மையாக என்ஜாய் பண்ணுவோங்க. அவ்வளோதான், நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டிய நேரம். நாங்களுமே கிளம்பியாச்சு. அக்கா வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணோம். அக்கா இருங்க சண்டே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைக்கா நாங்கள் இன்னைக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை போலவே கிளம்பிட்டோம். அக்காவுக்கு அன்றைக்கி எங்களை அனுப்பி வைக்க மனசே வரல. இருந்தாலும் ஸ்கூல் ஓப்பனிங்காக கிளம்பிட்டோங்க. நாங்களாம் ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தோம். அக்கா பசங்க 2 பேரும் கிரிக்கெட் விளையாட போயிட்டாங்க. பின்னாடி இந்த மாதிரி நிறைய ஸ்பேஸ் இருக்கும், அங்கே தான் சாருங்க எல்லாருக்கும் கிரிக்கெட் விளையாடுவாங்க. குட்டீஸ் எல்லாம் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. பசங்க அந்த சைடு கூப்பிட்டு அண்ணன் நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு பாய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சாருமே சூப்பராக ரெடி ஆயாச்சு. அவ்வளோதாங்க, அக்கா வீட்டில் இருந்து கிளம்ப போகிறோம்.
கட்டைப்பையெல்லாம் ரெடி பண்ணி ஊருக்கு நம்ம கிளம்ப ரெடி ஆகிடுச்சு. அக்கா வந்து வண்டி எடுத்துட்டாங்க. நான் கொண்டு வந்து உங்களை பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அக்காவுமே கிளம்பிட்டாங்க. எங்களை அவங்க ஒரு ஸ்டாப்பில் கொண்டு போய் விடு, நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னு சொன்னேன். இல்லை நானே கொண்டு வந்து வாங்க பஸ் ஸ்டாண்டில் விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே அக்கா வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு. இருந்தது என்னமோ 2 நாள் தாங்க, ஆனால் அவ்வளோ மிஸ் பண்ணுவான். அப்படியே அக்கா எங்களுக்காக ஒரு சின்ன ஷாப்பிங், குட்டி பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு, அப்புறம் எனக்கு 2 நைட்டி எல்லாமே அக்கா வாங்கி கொடுத்தாங்க. எப்போவுமே இது அக்காவுக்கு வழக்கம், எங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்து அனுப்புவாங்க. அன்றைக்கும் அப்படி தான் எங்களுக்கு வாங்கி கொடுத்து அக்கா கொண்டு வந்து பஸ்ஸில் ஏற்றி விட்டு தான் போனாங்க. அக்கான்னா அக்கா தாங்க. சின்ன வயசில் நானும் எங்கள் அக்காவும் எதுக்கு சண்டை போட்டோன்னே தெரியாது. எங்கள் அக்கா கிட்ட அவ்வளோ சண்டை போட்டிருக்கேன். ஆனால் வந்து இப்போலாம் நினச்சி பார்த்தாச்சா எதுக்காக சண்டை போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 2 அக்காவுமே பிடிக்கும். 2 அக்காவுமே வந்து எனக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்காக நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை. இனிமேல் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணுவேங்க.